அருணகிரிநாதர் முருகன் கிட்ட போய் வாழ்க்கையில ரொம்ப சீரழிஞ்சு போயிட்டேன், உன்னிடத்தில் சரண் வந்திருக்கிறேன் சொன்ன உடனே முருகன் தந்த சொல் என்ன தெரியுமா? ஒரு திருப்புகழ் எழுதுறதுக்கு முன்னால அவருக்கு சொல்லப்பட்ட சொல்லார சும்மா இரு, அதுதான் வேல் உண்டு வினை இல்லை. வேல் இருக்குல்ல, அது பார்த்துக்கோ, கம்முன்னு இரு. நாம் இறைவன் என்கின்ற ஒன்றை நாம் பற்றிக் கொள்ளுகின்ற பொழுது வினை இல்லை, அவர் பார்த்துக்குவார். இந்த நிலை இருக்கு இல்லையா, இந்த சரண் இருக்கு இல்லையா, இந்த நிலையை உணர்தல் இன்பம். எல்லா கழிவுகளும் வெளியேற்றப்படுகின்ற இன்பம், வெயிலில் நிற்கின்ற பொழுது பூசப்பட்ட சந்தனம் உதிர்கின்ற இன்பம். பொறாமப்படாதீங்கன்னு சொன்ன சாதாரணமா தானே இருக்கு அந்த வாழ்க்கை. எத்தனை பேர் பொறாமப்படாம இருந்திருக்கிறீங்க வாழ்க்கையில? நான் பட்டிருக்கேன். ஆனா அந்த வார்த்தை தெரிஞ்சதுக்கு அப்புறமா படுறது ஏன் ஒருத்தர் தான் பீன், ரெண்டு பேரும் பங்காளிங்கனால தெரியும் எவ்வளவு க்ளோஸ்ன்னு. ரெண்டு பேரும் நல்ல ஸ்கூல்ல படிச்சு வளர்றாங்க, ரெண்டு பேரும் தகப்பனாரும் நல்ல இடத்துல ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உலகத்தில் எல்லா இடங்களிலும் குழந்தைகள் தான் பிறக்கிறார்கள், நம் வீடுகளில் தான் அவை ஆண்களாகவும் பெண்களாகவும் பிறக்கிறார்கள். அவங்க ரெண்டு பேருக்கும் ஆண் குழந்தை பிறந்த வாஞ்சையா வளர்க்கிறாங்க. பிளஸ் 2 வரைக்கும் முடிச்சுட்டான், டிகிரி கோர்ஸ் முடிச்சுட்டான். டீ கடையில ஏ சொல்லிட்டு இருக்கிறது பி கேட்டுட்டான். என் பையனை நான் ஐஏஎஸ் எழுத வைக்கலாம்னு நினைக்கிறேன். எங்க போய் சேர்க்க போற? அவன் சென்டர் சொல்லிட்டான், பி கேட்டுட்டான். அதே சென்டர்ல பையனை போய் சேர்த்துட்டான். ரெண்டு பேரும் எக்ஸாம் எழுதினாங்க. பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்துருச்சு. இப்ப நீங்க எல்லாம் தான் பி ரிசல்ட் பாக்குறீங்க. யாருடைய ரிசல்ட் ஃபர்ஸ்ட் பாப்பீங்க? அவ்வளவு கெட்டவங்களா நம்ம இல்ல, நம்மளுக்குதான் பார்ப்போம். நம்ம புள்ள பேர் வரல, உடனே என்ன பண்ணுவோம்? உடனே அவன் பேர் வந்துருச்சு. வயிற்றுல பிடிக்கும் பாருங்க நெருப்பு. சில பேர் பக்கத்துல நின்னா துணி எறிகிற வாசனை எல்லாம் வரும். போறாம வெந்து பொசிறது. அவர்களுக்கு இன்பம் சாத்தியம் இல்லை, வாழ்க்கை முழுக்க இன்பம் சாத்தியம் இல்லை. தோண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான், நகை கடிச்சிட்டு இருக்க வேண்டியதான். இன்பமே கிடையாது. ஒன்றை நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. அவர் சொன்னார், தியானம் பண்ணி உட்கார்ந்து இருந்தேன், வாசனை ஒன்று கேட்டது. வாசனை எப்படி சார் கேட்கும்? கேட்டது பூவின் வாசனை. தியானத்தோடு இருந்தால் வாசனை கேட்கும். அது மனம் வாய்க்கவே வாய்க்காது. மனதை சுத்தப்படுத்திக் கொண்டிருந்தால் இன்பம் வாய்க்கின்ற வெளிகள் நமக்கு கிடைக்கும். சொல்றேன், அவங்க பார்த்துட்டார், வந்துருச்சு, ரொம்ப வைத்தறிச்சல். பால்ராவாயன் சொன்னார், அது பொறாமை இல்லையா, நம்ம எல்லாம் அடைஞ்சிருக்கோம்ல. நம்ம புள்ள பேர் வரலாம், அவன் புள்ள நல்லா இருக்கானே, நம்ம புள்ள இன்னும் செட்டில் ஆகல, அவன் செட்டில் ஆயிட்டான். நம்ம இன்னும் வீடு கட்டலாம், அவன் கட்டிட்டானே. நம்ம நகை வாங்கல, அவன் வாங்கிட்டாங்களே. இது பொறாமை இல்லையா? ஒரு ஏக்கம் தானா? பொறாமை எதுன்னு சொன்னார் பாருங்க. அது இல்லாம இருந்தா இன்பம் சாத்தியம். இன்னிலிருந்து விட்டுடுங்க. அந்த மாதிரி யாராவது இருக்கிறீங்களான்னு பாருங்க. இப்ப பேப்பர் ரிசல்ட் வருது, நாம எல்லாருமே பி. பிரிச்சு பாக்குறேன், என் புள்ள பேர் வரல. ஏ பாக்குறேன், அவன் பேரும் வரல. இதுக்கு பேருதான் பொறாம. இது இருக்கிறவங்களுக்கு தான் முட்டி வலி வரும். மனம் இன்பத்தில் லயிக்க வேண்டும் என்றால் மனம் லேசா இருக்கணுங்க, மனம் தூய்மையா இருக்கணும், மனம் அமைதியா இருக்கணும். மனம் அமைதியாகவும் தூய்மையாகவும் இருக்கின்ற பொழுது நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த சூழல் நமக்கு வாய்ப்பு விடுகிறது. இன்பமான சூழ்நிலைதான் இறைவனே நமக்காக வேண்டுவது. நம்மிடத்தில் அவன் எதிர்பார்ப்பதே நாம் இன்பமாக இருக்க வேண்டும் என்பதுதான். வேறு எந்த நிலையிலும் இந்த பிரபஞ்சம் நமக்கு இந்த வாழ்க்கை தரவில்லை. இன்பமாக இருப்பதற்காகத்தான் பிறப்பெடுத்தோம்.